ஹாய்ங்க, இன்றைக்கி வீடியோவில் ஒரு மவுத் வாட்டரிங் நான்வெஜ் ரெசிபி கீ ரைஸ் வித் ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு முழு கோழி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1.3 kilograms ஆஃப் கோழி வாங்கியிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு அந்த உடம்புல 4-5 இடத்துல கீரல் போட்டுக்கலாங்க. ஒரு சட்டியில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கோழியை அதில் வச்சுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு சால்ட்டும் சேர்த்து நம்ம இப்போ அந்த கோழியை வேக வைக்க போகிறோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா கோழியோட ஒரு சைடு நல்லா வெந்திருக்குங்க. ஸோ நம்ம இன்னொரு சைடும் வேக வைக்கணும். அதனால் அதை நல்லா திருப்பி வச்சுட்டு இன்னொரு 10 to 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோழியோட இன்னொரு சைடையும் நம்ம குக் பண்ண போகிறோம். சிக்கன் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இப்போ அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த சிக்கன் வேக வச்ச தனியை தனியாக ஒரு ப்ளவுவில் எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ ஃபுல் சிக்கன் நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டோங்க. நம்ம பார்த்தாலே தெரியும் கீரல் போட்ட இடத்துலலாம் நல்லா வெந்திருக்கு. ஆவி பறக்க பறக்க சூடாக ஃபுல் சிக்கன் பாயில் பண்ணி எடுத்துட்டோங்க. இதை இப்போ நம்ம தனியாக வச்சுக்கலாம். கீ ரைஸ்க்கு தேவையான பொருட்களும் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. 2 நறுக்கிய வெங்காயம், ஒரு சாப் பண்ண தக்காளி, மிளகு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ், கிராம்பு, தேவையான அளவு சோம்பு, புதினா, கொத்தமல்லி தேவையான அளவு, 6 to 7 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம், 4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாங்க, 1/2 கப் தயிர் எடுத்துக்கலாங்க, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாங்க. ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா உருகவும் சோம்பு சேர்த்துக்கலாங்க, சீரகம் சேர்த்துக்கலாங்க, எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. எல்லா ஸ்பைசஸும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய்யில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அதை வதக்க போகிறோம். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுக்க போகிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விடலாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது நான் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்க போகிறேன். புதினா கொத்தமல்லி ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு வேணும்னா கீ ரைஸில் சேர்த்துக்கலாம். எனக்கு பிடிச்சனால நான் கீ ரைஸில் இதை சேர்த்துக்கிறேங்க. அரை கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணவும் நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசியை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரைஸ் வேணுமோ அதை நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். ரைஸ் பாயில் பண்ண நான் சிக்கன் வேக வச்ச தண்ணியவே சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருந்தால் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு தனி டேஸ்ட்டாக வரும். இல்லாட்டி நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க.
ஜென்ரலாக கீ ரைஸ் வந்து நார்மல் ஒயிட்டாக தாங்க இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு டொமேட்டோ சேர்த்துருக்கோம். கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கனால ஒரு கலர்ஃபுல் லுக் கிடைக்குதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கலாங்க. அரிசி வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க, பார்த்தாலே தெரியும். இது நல்லா இன்னும் கன்சிஸ்டன்சியாக வரணும்னா நம்ம ஊர்லலாம் தம் போடுவாங்கங்க. இங்கே ஃப்ரான்ஸில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. அதனால் நான் வந்து அலுமினியம் ஃபாயில் ரேப்பரை வச்சு ரேப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே அந்த அலுமினியம் ரேப்பரோடையே மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த ஃபாயிலை எடுத்து பார்க்கலாங்க. கீ ரைஸ் நல்லா குக் ஆகிருக்குங்க, பார்த்தாலே தெரியும். உதிரி உதிரியாக வந்து வெந்திருக்கு, பார்க்கவே செம டெம்டிங்காக இருக்குது. ஆவி பறக்க கீ ரைஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த கீ ரைஸில் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க தாளிக்கும் போது. நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை, ஏன்னா இங்கே ஃப்ரான்ஸில் வந்து கேப்சிகம் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். நம்ம ஊர் பச்சை மிளகாலாம் இங்கே ரேராக தாங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் காரம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கீ ரைஸுக்கு ஃபைனல் டச்சாக ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு சாதத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோவே கீங்க. அது சாப்பிடும் போது அதோட அரோமாவை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் தயிர் எடுத்துக்கிறேங்க, 2 ஸ்பூன் சிக்கன் ஃப்ரை மசாலா எடுத்துக்கிறேன், 2 ஸ்பூன் தந்தூரி மசாலா எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு தூள் எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன், 1/2 லெமன் எடுத்துக்கலாங்க. ஒரு பிளேட்டில் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சோண்டு காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க முழு கோழியில் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து தடவிக்கலாங்க. மசாலா ஃபுல்லாக தடவியாச்சுங்க. இந்த மசாலா தடவின சிக்கனை நீங்கள் ஆயிலில் கூட பீஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்க. நான் கொஞ்சம் ஆயில் கன்சப்ஷன் தவிர்க்கிறதுக்காக ஏர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றேன். ஏர் ஃப்ரையரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபுல் சிக்கனுக்கு வந்து 35 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு 250 டிகிரி செல்சியஸில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. இது ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடிங்க. அதே சிக்கன் ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கப்புறம் எப்படி குக் ஆயிடுச்சு பாருங்கள். ஃபைனலாக நம்ம ஃப்ரைட் சிக்கன் பண்ணிட்டோங்க. பார்த்தாலே தெரியுது, அப்படியே சூடாக ஆவி பறக்க இருக்குங்க. பார்க்கவே செம டெம்டிங்காக மவுத் வாட்டரிங்காக இருக்குங்க. சிக்கன் வந்து நல்லா ஃபுல்லாகவே ஃப்ரையாக இருக்குங்க. எந்த இடத்துலையும் பார்ஷியலாக அந்த மசாலாஸ் எல்லாம் தெரியலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த டிஷ்ஷை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது, நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வருதுலங்க. அதுதான் இந்த டிஷ்ஷோட மெயின் சக்ஸஸே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டிலலாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களை பாராட்டாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வீக்கெண்ட் வந்து ஒரு நல்ல சாப்பாடோட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நெய் சோறு வித் ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா சோறு-ரெடி-ஆ யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.